வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் பொரியல். ரொம்ப நேரம் வதக்காமல் ரொம்ப சுவையாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்ததும் 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப வறுக்காதீங்க. இந்த மசாலாவை ஆற விட்டுட்டு தண்ணி சேர்த்தாம பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பாவக்காய் வதக்கினீங்கன்னா கசப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும், நல்ல மணமாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 கப் நறுக்கிய சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்னைக்கு ஒரு பெரிய பாவக்காயை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி உப்பு சேர்த்து கழுவிட்டு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்து கழுவிட்டீங்கன்னா கசப்பு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே எண்ணெயில் வதக்காம தண்ணியில் வேக வச்சாதாங்க பாவக்காய் ரொம்ப நல்லது. மூடி வச்சு காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் சுண்டிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாவக்காய் பொரியல் தயார். நல்ல மணமாக இருக்குங்க. நல்ல சூடான சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நன்றி.